நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு பையன் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சாலே போதும் குழந்தை பிறந்தோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் காலம் போன கடைசியில பயாலஜி புக்க புரட்டி பார்த்த பேர் தான் தெரிஞ்சு, ஓ அதெல்லாம் இதுக்குதான் கொடுத்து வச்சிருக்காங்க, நமக்கு தெரியாமையே இருக்கேன். இந்த மாதிரி சில பல விஷயங்கள் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னே தெரியாம யூஸ் பண்ணிருப்போம். அதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வெஸ்டர்ன் கக்கூசல் இருக்கக்கூடிய இந்த எங்க ஊர்ல இந்த பிஸ் பிஸ் கிடையவே கிடையாது. எங்கயாச்சும் வெளில போய் ஸ்டே பண்றோம் ஹோட்டல்ல அப்படின்னா அங்க இருக்கும். இந்த சின்ன பிள்ளைல டூர் எல்லாம் கூட்டு போவாங்களே வீட்டுல, அப்ப அப்படி போறப்ப பாக்குறதுதான். ஃபர்ஸ்ட் இந்த பிசுக்கு பிசுக்கு எதுக்கு இருக்குது அப்படிங்கறது எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், அது வந்துட்டு விளையாட்டு சாமா துப்பாக்கின்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா. கக்கூசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு போர் அடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பக்கத்துல அந்த துப்பாக்கி பொம்மை வச்சிருக்காங்க. அதை நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த துப்பாக்கி பொம்மையை வச்சு பிசுக்கு பிசுக்கு அடிச்சு விளையாடலாம். தண்ணி துப்பாக்கி அதோட மினி வெர்ஷன் தான். இங்க அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பிசுக்கு அடிச்சு அப்படின்னா செவுத்துல போய் அப்படி அடிக்கும். டபுள் மீனிங் அதை எடுத்துக்காதீங்கடா. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாச்சு. ஹாப்பி பர்த்டே கேட்கலாம். அதுக்கப்புறம் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். வாட் தி ரீசன் தி சவர் பிசிக் பிசிக் இஸ் தேர். அட குளிக்கிறதுக்கு இருக்குதுங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா அதுவும் கிடையாது. அத கண்டுபிடிச்ச பிறகு கந்தசாமி படத்துல வடிவேல் குளிப்பார்ல கச்சபிச்ச